நமது தலைக்கு மேலே இந்த பூமியில் பிழைப்பது போல் உள்ளினாலே ஒருவர் பிழைகள் கொள்ளப்படி கோமாளி வந்தாரையா நல்ல பாடுபாடி அலங்காரத்தை சொல்லி வந்தாரையா வைத்து நாட்டை வைத்து கோமாளி வந்தாரையா வந்தாரையா பெருமா வந்தாரையா மடமடமாயவரே வந்தாரையா முடப்பா என்ன வேலை வச்சிருக்கா மடப்பா ரோட்டு வேலைக்காரு யாரு வேலை ஓடுது பராளு சக்கரக்காரு கோமாளி கொண்டே போயா கொண்டபடி பிடித்தாங்களுக்கு பிடி போயா ஐயோ தேவடா அட்டாரி தேவடா கூடு மாட்டு புத்தக தேவடா படுத்துட்டா பாய காணமே எங்க பாட்டி வாயில பல்ல காணமே
சைலன்சர் சைலன்ஸ் வண்டியில் இருக்குது. என்னது சைலன்சர்? சைலன்சரா? ஆமா, அது யாரு கேட்டா? நீதான் சைலன்சர். செவனா சைலன்சர் கேக்கல, சைலண்ட் அப்படின்னா அமைதியாருன்னு அர்த்தம். ஓ, இங்கிலீஷ். இங்கிலீஷ் எங்களுக்கு தெரியாது. இங்கிலீஷ் தெரியாது. ஓல் இண்டியன் அப்படின்னா இருக்குன்னு அர்த்தம். அது எங்களுக்கு தெரியாது. அப்படியா? ஆமா, அதான் அடம்பிடிக்கிறான். அமைதி அமைதி அமைதி. சைலன்சர்னு தெரியாது. தெரியாது. ஓல்டன்னா தெரியாது. அதுவும் தெரியாது. ஸ்டாப்பிங். எஸ்டானா ஒண்ணு தானே வச்சிருப்ப, 4-3 வச்சிருக்க. ஸ்டாப்பிங்கடா, அது எங்களுக்கு தெரியாது. ஸ்டாப் அப்படின்னா நிறுத்துங்கன்னா நிறுத்திடுவோம். நிறுத்துங்கள். மெடிக்கல்ல போய் வாங்கிக்கலாம். என்னது நிறுத்து? நிறுத்துங்க. அப்படி வாயில் பஸ் பொச்சிலே பேசுறேன். நீ கொலைய முடிட்டு போ. வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. சபையின் கிராமத்திற்கும் ஆண்டோர் அனைவருக்கும், பெரியோர் சிறியோர், தாய் தந்தைமார்கள், ஆணாக பிறந்த அப்பமார்களும், பெண்ணாக பிறந்த அரும் பெரும் தாய்மார்களும், மாணவ மாணவியரும், சகோதர சகோதரிகளும், இன்னும் சுற்று வட்டாரத்திலிருந்து கூத்துமாக வருகை தந்திருக்கும் அத்தனை பொதுமக்களுக்கும், இன்னும் வெளிக்கிறதுக்கு வந்தவங்களுக்கும். எந்த ஊரியா நீங்க? ஏன்னா வெளிக்கிறதுல பொச்சுக்கலாம் கழி விடுறியா? செவடம் போடுறது. ஆமாண்ணா. அட வெளியூர் கூட உரம்பர சரம்பர. ஓ, வெளியூர் உரம்பர சரம்பர. ஆமா, சுட்டால் பட்டாளு ரெண்டும் ஒண்ணுதான். உரம்பர சுட்டால ஒண்ணுதான். ஆமா, எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆனவங்களுக்கும் ஆபாதவங்களுக்கும், எப்படா கல்யாணம் ஆகும்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், புள்ள பெத்தவங்களுக்கும், புள்ள பெக்காதவங்களுக்கும், புள்ள பெக்கிறதுக்காக தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும், வயசுக்கு வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும், எப்படா வயசுக்கு துடியா துடிச்சு இருக்கிறவங்களுக்கும், கூத்துப்பாக வந்திருக்கிறவங்களுக்கும் வராதவங்களுக்கும், இன்னும் வந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கும், மற்றமுன்னான அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் எளிமையை சேர்ந்த கலைவாணி கிராமிய தெருக்கூத்து கலைக்குழுவின் சார்பாக எங்களுடைய நாடகக்குழு வாத்தியார் விருது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஹரிதாஸ் பொன்னுசாமி வாத்தியார் சார்பாக ஆனாயி அகட விகட ராயல் பபுன் கோமாளி உங்கள் அனைவர் வருகைக்கும் நன்றி. வருக. வணக்கம் வணக்கம் வணக்கம். கோங்கல பில்லி பாரம்மா, அவ்வளவுதான ஓட்டு. நம்ம ஊர் மாரியம்மா என்னாச்சு? பொங்கல் பிள்ளி மாரியம்மா கூப்பிடுறேன். பைத்தியக்காரா இல்லப்பா, இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமா, விடிய வரையில நல்ல முறையில கதை நடத்தி பேரை கெடுத்துட்டு போலாம். ஆமா, பேரு கெடுத்துட்டு போவோம். நல்ல பேரு எடுத்துட்டு போவனியா? செவிட்டு பூதியா இருக்கும். நல்ல பேர் எடுத்துட்டு போலாம். ஆமா, அப்படிங்கிற உற்சாகம். ஆமா, அதனால எல்லாம் கை தட்டினா குசியா இருக்கும். சரி, தட்டத்தொடர்ந்து உடம்புல 14 பேர் தட்டுறாங்க. ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு ஓட்ட உழுவல. ஓட்ட உழுவடியா? நான் ஓட்டு உழுவல. ஆமா, உங்களுக்காக நான் சொல்லி வாங்கி தரேன். என்னது வாங்கி தரேன்? அடிய உதயமா? இல்லனா கை தட்ட பாராட்டு வாங்கி தரேன். அப்படியா? ஆமா, சொல்லு. சொல்லு. இல்ல சொல்லு. யார் லைட் அடிக்கிறது? சொல்லு. பங்காளி. ஆமா, கேளுங்க சபையர்களே, இப்பதான் கோமாளி மொதுமதன் வெளிவந்துக்காருங்க. எப்படி மொதுமதன்? ஆமா ஆமா. ஆனா திண்ணை கொளுத்து போய் நான் முதல்ல இருக்கிறேன். இவன் விழுவில்னு வந்திருக்கிறான். மொதுமதன்னா தின்னு போய் இல்லனா, இப்பதான் கோமாளி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா வெளிவந்துருக்காருங்க. பஸ்ஸுட்டு தான் கார்ல வந்திருக்கிறான். பஸ்ஸுட்டா? நான் பஸ்ஸுட்டு இல்லனா, இப்பதான் கோமாளி முதல் முறையா வெளிவந்துருக்காருங்க. ஆமாங்க, நான் முதல்ல முறையா வந்திருக்கிறேன். இவன் பண்ணி முறையா வந்திருக்கான். அப்ப நான் பண்ணி முறையா? நான் முதல்ல முறையா? நான் அப்படி கோபப்பட்டுக்காதுன்னா, இப்பதான் கோமாளி ரொம்ப நாள் கழிச்சு உள்ள இருந்து வெளியே வந்திருக்காருங்க. எங்க ஜெயிலுக்கு கொள்றது? பாட்டியோட பாட்டி கற்பழிச்சு ஜெயிலுக்கு போயிட்டேன். ஜாமீன்ல வந்து நான் இப்படி எல்லாம் சொன்னா தெரியாது. இப்பதான் கோமாளி வேஷம் போட்டு கொட்டாய்க்குள்ள இருந்து வெளியே வந்திருக்காருங்க. ஆமா, விடிய 30 நல்லா தமாஷ் பண்ணி சிரிக்க வைக்கணும்னா அவருக்காக இல்லாட்டியோ அவங்க கூட நாங்க 5 பேர் வந்திருக்கோம். எங்களுக்கு ஜோரா கத்துட்டுங்க மாலை ஆயா கட்டு.
சொல்லிக்க முடியும். ஆமாண்ணா கொண்டாண்ணா அதையா கையில வச்சுக்கிட்டு இது ரசிக்குதுண்ணா. ஓஹோ யூபோ யூபோ ஏய் என்ன தின்னுட்டு இருக்கா? சாப்பிட்டாடா என்ன விட்டுட்டு தின்னு இல்ல அதனால தம்பி. சூப்பர். எப்படி கை தட்டல சொல்லிக்க முடியாது. ஆமா இதுக்கு முதல்ல தேவலாம். ஏன்னா என்ன ஆச்சு? நான் சொல்லும் போது நாச்சும் ஒரு 14-15 பேர் தட்டினாங்க. சரி நீ சொன்ன உடனே ஒரு 20-25 பேர் தட்டி இருப்பாங்க. 4 டிக்கெட் குறைஞ்சு போச்சு. 14. ஆனா அவர் தட்டினார். அவருக்கு தானே ஓட்டு. யாரு? அவருக்கு டிக்கெட் குறைஞ்சு போச்சு. ஆமா குறைஞ்சு போச்சு. சரி பரவாயில்லண்ணா. பரவாயில்ல சந்தோஷம். நான் வந்த உடனே கை தட்ட சொன்னதுக்கு எல்லாரும் 2 தடவை கை தட்டினாங்க. அங்க போது எடுத்து வாயில விட்டுருவேன். 2 தடவை கை தட்டினா. ஆமா ஏதாவது பேசுறது கேட்டுக்கிட்டு அப்புறம் பேச அவசரப்பட்டு பேசாத. இதுதான் தவக்கல். நாங்க பேசுறது எனக்கு கேட்கல. 2 தடவை கை தட்டினாங்க. ஆமா கை தட்டினது சந்தோஷம். மனசுக்கு ரொம்ப திருப்பதி ஆந்திரா சந்தோஷம்பா. ஆமா மனசு திருப்தி. அதனால கை தட்டவும் மட்டும் ஆளுக்கு 10 ரூபா கொடுங்க. ஓய் என்னடா பண்ற? அண்ணா உங்களை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது. யூடியூப்ல பாக்குறாங்க. பக்கத்துல எங்க கூத்து நடந்தா கோயில் போய் பாத்துட்டு வராங்க. ஏன்னு கேளுங்க. இந்த கோமாளி இந்த இடத்துக்கு வந்தா கை தட்ட சொன்னா காசு கேப்பான்ட்டு எல்லாம் உசாரிட்டாங்க. சரி அதனால நான் சொன்னேன்னே கை தட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க? கை தட்ட தேடி பார்த்துட்டு ஆளுக்கு 10 ரூபா கொடுத்துட்டு இருந்தீங்க. அடுத்த வருஷம் இதே இடத்துக்கு நீங்க வருவீங்க. அப்படி நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு. விட்டுட்டு போயிடலாம் பாக்குறியா? அதானே நான் இதே இடத்துக்கு நீங்க வருவீங்க. இந்த கோமாளி இந்த இடத்துக்கு வந்தா கை தட்ட சொன்னா காசு கொடுப்பான்ட்டு எல்லாம் ஜோரா கை தட்டுவாங்க. அப்படியா? ஆளுக்கு 10 ரூபா கொடுத்துருவேன். ஓ கை தட்டுக்கு நான் 10 ரூபா கொடுக்கணும். கொடுத்துருவேன். சூப்பரான ஐடியா. அருமையான அருமை. சொல்லிக்க முடியாது. ஆமா சரி பரவாயில்ல கொடுத்துடலாம். ஒரு 1000 ரூபாய் சில்லறை கொடு. 1000 ரூபாய்க்கு நான் பேங்க்ல போட்டேன். நானும் கோயிந்தா பேங்க்ல போடுறேன். கோயிந்தா பேங்க் அப்படியே பேங்க் பைத்தியக்காரா. ஓய் ஏய் அதெல்லாம் காசெல்லாம் தேவையில்லை. தேவையில்லை. கேட்டு கொடுப்பது மனித குணம். ஆமாங்க. கேளாமல் கொடுப்பது தெய்வ குணம். கேட்காமலே வந்த உடனே ஆளுக்கு 10 ரூபாய் நன்கொடை வழங்கி இருக்காரு. நன்கொடை வழங்கிய அத்தனை நல்ல உள்ளாக்களுக்கு ஆள் போல தலைத்து அருகு போல் வேறு ஒன்று கூட்டம் குலையாமல் கொண்ட போவாடாமல் நீண்ட ஆயுளுடன் செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மனை ஐயனை பிரார்த்திப்போம். அவர்களுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். கும்பிடு போடுறேன். சாப்பிடு. சாப்பிடுறா. 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 சரி சாப்பிடுறா. இருக்கும் உணவுள்ள தமிழர்களே அந்த பக்கம் வந்து இருக்கும் அன்புடைய பெரியோர்களே சித்தாடை கட்டி வரும் சிறுள்ள தாய்மாரே
எல்லோருக்கும் வணக்கம். அறிவீர் சபையோர்களே, நான் சபைக்கு வந்து வெகு நேரமாகிறது. நான் ஒருத்தனே பேசிட்டு பாடியது நல்லா இருக்காது. யாராவது என்னை சந்திக்க வந்தால் அவரிடத்திலே சிறிது நேரம் பேசி பார்ப்போம். யார் என்னை சந்திக்க வர்றாங்கன்னு முதல்ல கவனிப்போம். சபைக்கு சார்ந்த வணக்கம். நம்ம ஊருக்கு யாரோ புதுசா தெரியுதுங்க, அது யாருன்னு போய் பார்த்துருவோம். அண்ணா வாங்க அண்ணா, வணக்கம். ஆளப்பாரு அவனப்பாரு. ஏன்னா என்ன சிரிக்கிற? ஏய் ஓய், கருப்பு வேட்டி கேட்டுக்கிற ஐயப்பன் கோயிலுக்கு போறவனாட்டம் வணக்கங்கிற. வணக்கறது இல்ல. எப்படி போய் வணங்குவ? என்னத்த இந்த வேட்டி கட்டிக்கிட்டு? இந்த வேட்டிக்கு என்னத்த போய் வணங்குறது? கறி வணங்குறதா? நோய் வணக்கறது இல்லண்ணா. எங்க ஊருக்கு யாரோ புதுசா வந்துறாங்கன்னா வாங்க நேரம் நெய்ய எடுப்போம். ஓ, 2 கை எடுப்பீங்க? ஆமா. சண்டாலப்பா. ஏ அப்படி ஏன் சிரமப்படுற? ஏன் கோயில பூஜை கொடுவா வாங்கிட்டு வந்து 2 கையும் போட்டு எடுத்துரு. ஏ நான் சோறு போது நாய் மாதிரி படுத்துட்டு கவர்ந்து பிடிச்சிட்டீங்க. நான் 2 கை எடுக்கிறேன்னா வெட்டி எடுக்கிறது இல்ல, வாங்கன்னு மரியாதை பண்றது. ஓஹோ, கும்பிடு போடுறது. ஆனா பெரியோரை கண்டாலும் மரியாதை செய். மரியாதை செய். வணக்கம் தனக்கழகு. நல்ல பழக்கம் தான். ஆமாண்ணா. இருந்தாலும் காலத்து அந்த மாதிரி வணக்கம் பண்ணும். எப்படின்னா வருஷம் என்ன நடக்குது? 2025. 2025. ஆமா. நாளுக்கு நாள் நாகரிகம் மாறுது. எப்படி மாறுது? மனச பண்ற வேலையெல்லாம் மிஷின் பண்ணுது. மிஷின் பண்ணுதா? ஆமா. என்னென்ன வேலை மிஷின்? எல்லா வேலையுமே. எல்லா வேலைனா வீட்டு வேலை, வீட்டு வேலை, காட்டு வேலை, காட்டு வேலை, ரோட்டு வேலை, ரோட்டு வேலை, எல்லாத்துக்கும் மிஷின் வந்து. அண்ணா இந்த வீட்டு வேலை, காட்டு வேலை, ரோட்டு வேலை சொன்னீங்க. ஆமா. இந்த வீட்டு வேலைக்கு என்ன மிஷின்? ஓ, இது விளக்கம் வேற கேக்குறேன். ஆமா, நல்லா கேட்டுக்கோ. வீட்டு வேலைனா வீடு சுத்தம் பண்றதுக்கு மிஷின். சரி. வீட்டுக்கு செவுத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது மிஷின். நான் ஸ்ப்ரே கன்னு. குழம்புக்கு மிளகா சாந்து ஆடுறது மிக்ஸி, அதுக்கு மிஷின். இட்லிக்கு அரிசி மாவு ஆடுறது கிரைண்டர், அடுப்பெரிய கேஸ், தண்ணி காய வைக்கிறது, வாட்டர் ஹீட்டர், ஆமா, துணி துவைக்கிறது, வாஷிங் மிஷின், எல்லாத்துக்கும் மிஷின் வந்து. ஆனா வீட்டு வேலைக்கு இந்த மிஷின் வந்துருச்சு. காட்டு வேலைக்கு என்ன மிஷின்? காட்டு வேலை, உழவு ஓட்டுறது, வெள்ளாமை விதைக்கிறது, அறுவடை பண்றது, அடிச்சு கொண்டு வீட்டு சேர்த்துறது. அங்க போய் நின்னா வேலை முடிஞ்சு போயிடும். ஆனா இந்த வீட்டு வேலை, காட்டு வேலை சொன்னீங்க, அது கூட ஏத்துக்கலாம். இந்த ரோட்டு வேலை சொன்னீங்கல்ல, ரோடு போட்டோம்னா 10-20 பேர் வேணும். அது முதல்ல. இப்ப அப்படி கிடையாது. எப்படி? 2 வண்டி 4 ஆள் இருந்தா போதும். 2 வண்டி 4 ஆள் இருந்தா போதுமா? அந்த வண்டி பேர் என்ன தெரிஞ்சுக்கலாம்? அந்த வண்டி பேர் என்னப்பா? பொக்கல வண்டி. பொக்கல வண்டி. பொக்கல வண்டியா? பொக்லிங். அதான் மண்ணு பறிச்சு அதே வேற பக்கம் பொக்லிங். பொக்லிங். சொக்கலிங்க. சொக்கலிங்க வீட்டுல படுத்து கிடப்பாரு. ஜேசிபி. ஏபிசி. அந்த வண்டி வந்துருச்சு. ஜேசிபி ஏதோ ஒரு கர்மாந்தரம். சரி வந்துருச்சு. அதே மண்ணு பறிக்குது, வேற பக்கம் கொட்டுது, அதே நிறைய விடுது. அந்த இன்னொரு வண்டி ஜல்லி மிதிக்குது. ஆமா. அது என்ன முழு டவுசரா? புரியல. அந்த ரோட்ல ஓலர். ஏன் வீட்டுல இடம் இல்லையா? ரோட்ல அந்த வேலை பண்ணா கல் எடுத்து அடிச்சு போடுவாங்க. அந்த வண்டி பேர் ரோட்ல ஓலர் தானே? என்ன பேரு? ரோட்ல ஓலர். ரோட்ல ஓலர். நான் அதுக்கு பேர் தான் புல்டோசர். முழு டவுசரா? முழு டவுசர் இல்ல, ஆஃப் டவுசர் இல்ல, புல்டோசர். ஏதோ ஒரு டவுசர். ஏதோ ஒரு டவுசர். அந்த வண்டி வந்துருச்சு. அவ்வளவு ஏன் மனசப்ப கம்ப்யூட்டர்ல பிஜி பேல்றது கண்டுபிடிச்சிட்டோம். என்ன அநியாயமா பேசுற? என்ன கோமாளி குஞ்ச கடிச்சு கொட்டை கடிச்சு நம்ம காட்டுலயோ கக்குதுலயோ முக்க வேண்டியது இல்ல. ஒயரா சொறி விட்டு சுச்சி தட்டினா வெளுக்குன்னு அதே இழுத்து விட்டுருமா? ஆமா. ஆனா 1000 இருந்தாலும் கழுவத்தை கைதான படுத்துவேன். அதுக்கு மிஷின் தான். எப்படி? நம்ம ஓபன் பண்ணிவிட்டு ஒரு டாட்ட போய் குமிச்சுக்கிட்டா போதும். அதே ஆட்டோமேட்டிக் தண்ணி ஊத்தி பிரஸ் வச்சு வரகன்னு பிரஸ் வச்சா. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். அந்த ஒயர் சொருவுங்கறையில எந்த ஒயர்? அந்த ஏதோ ஒரு ஒயர். பிளக்கு. அது நான் எங்க போய் சொருவிட்டோம்? உங்க பாட்டியா குழாயில கரண்ட் வருமா? வீட்டில் கேக்குறப்ப. ஆனா கரண்ட் வருமா? நாளைக்கு போய் சொருவி பாக்குறேன். அப்படி சொருவி பாட்டி போய் சேர்ந்துருவா. சொருவுனா வேலை மிச்சமாகும் இல்ல. அடியில் கிடந்த விட அடியில விளக்கு போய் சுவிட்ச் பண்ணி தான் தருவோம். அப்பேற்பட்ட நாகரிக்கலாம். அப்படி இருக்க பொழுது காலத்துல மாதிரி சைலா வணக்கம் சொல்லாம திருப்பதியில மொட்டையில கோயில கூட எப்படி பண்ற? நான் இதெல்லாம் பழசு. பூச விட்டா புதுசு விடு. ஹாய் காலையிலே போயிட்டேன். நீ போன ஆய் கேட்கல, இது வேற ஆய். வேற ஆயினா பக்கத்து பாட்டி ஆய். ஹாய் ஒரு கை கொடுக்குற. என்னது? ஹாய் அவுட்டு விடி.
பைத்தியக்காரா. ஏன்னா வாய் பேசாம இப்படி ஆயினா வாய் ஆயா ஆய் காலையில பார்த்தா போயிட்டு நான் ஒரு கை கொடுக்கணும்னா ஒரு மனுஷனுக்கு ஆண்டவன் எத்தனை கொடுத்துருக்கான்? 2 கை எப்படி? அதுல ஒரு கை சும்மா ஒரு கை கொடுத்தா ஒரு கை மொண்டியா? நல்லா தானே இருக்குது. உனக்கு எத்தனை கை? 2 கை. எனக்கு எத்தனை கை? 2 கை. உனக்கு 40 நீ போய் கொடுக்கணும். 2 மாதிரி புடிச்சிட்டு குடுக்கணும். ஆமா. கூட்டம் நிறைய இருக்குது. கல் எடுத்து அடிச்சு போடுவாங்க. அந்த பக்கம் பையில இருட்டு விடி வெறி குளுக்குவோம். விடுந்ததுக்கு அப்புறம் வந்தாலாம். என்ன குஞ்ச பிடிச்சிக்கிட்டா? அறிஞர் செவிடி திருப்பி தாயே. ஏன்னா உன் கையை நான் பிடிச்சிட்டு என் கையை இப்படி கை கொடு. ஓ கை குளுக்கலாம் கொண்டாங்க பார்க்கலாம். என்னது கை குளுக்குறேன்? ஏன்னா வாயே பேச ஊமையோட இப்படி 2 கை கொடுத்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? செத்து போன வீட்டுல இளவு கொடுத்தா கேட்பாங்க. ஏன்னா உங்ககிட்ட வம்பா இருக்குது. ஓ அப்பா இவன் வணக்கம் சொல்லி கூட வெடிச்சு போயிரும் போடுறது. இப்படி எல்லாம் தெரியாது. உனக்கு வணக்கம் சொல்ல தெரியுமா? ஒரு கை கொடுத்தாலும் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு கொடுக்கணும். இங்கிலீஷா? நான் கல்வி கத்துக்கல. அப்படியா? ஆமா கல்வி கத்துக்கல. கல்வி கத்துக்கல. நீ பிறந்து கல்வினது இல்லையா? என்னத்த கல்வி கத்துக்கல? நான் கல்வி கத்துக்கல. அப்படியா? ஆமா. இங்கிலீஷ் பேசுறேன். சொல்லு பார்க்கலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பிளேடி ஆஃப் பூல், நான் ஜெட் இடியட் பூல். உங்க அம்மா தெரதல், உங்க அப்பா கத்துக்கல, கமாண்ட் பாடத்தடியில மேக பூக்கு நாக்கு. அண்ணா அண்ணா இந்த காது கேட்கல. இந்த பக்கம் வா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல சொல்லு பார்க்கலாம். இங்கிலீஷ் புரியல போறேன். ஃபர்ஸ்ட்ல சொல்லு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பிளேடி ஆஃப் பூல், நான் ஜெட் இடியட் பூல். உங்க அம்மா தெரதல், உங்க அப்பா கத்துக்கல, கமாண்ட் பாடத்தடியில மேக பூக்கு நாக்கு. அண்ணா அருமையான இங்கிலீஷ்னா. அம்மா தெராசு கோலு, அப்ப கத்திரி கோலு. எங்களுக்கெல்லாம் வேலை புள்ள பண்ணாம இங்க வந்திருக்கோம். இங்கெல்லாம் பார்த்தா பாலத்து கடியில் போகணும், மேக போகணும். அதுக்கு ஓங்க அறந்து விடும்போது அதுக்குதான் இங்க வந்திருக்கோமா. சரி விடு, நீ வணக்கமே பண்ண வேணாம். சரி விடு அண்ணா. அதெல்லாம் போனா போயிட்டு போகுது. இந்த ஊருக்கு பார்த்தா உங்க பார்த்தா புதுசா இருக்குது. ஆமா நான் புதுசு. ஆமா ஆமா நீ புதுசா நான் புதுசான்னு தெரியல. புதுசு நான் பழசு. பழசா இருக்குது. நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. சரி நீங்க யாரு, உங்க பேர் என்ன, உங்க அட்ரஸ் என்ன? நம்மள விசாரிக்கிற யாருன்னு கேக்குறேன். நம்மள தெரியாது, யாருக்கு முடியாது. யாருமே இருக்கும். அப்ப தமிழ் அப்ப நல்லத போல வாய் மூடாது சுண்ணாம்பு நாய் தூக்காது பேட்டை கிளவி யாருனாலும் எடுத்து விட தெரிய மாட்டான். அந்த கிளவிக்கு இடுப்புல சத்து இல்லாம இருக்கணும். பேர் பாங்களப்பா. சரிண்ணா என் பேரை சொன்னா, உங்க பேர் சொன்னா போய் பாரு. எங்க போய் பாக்கட்டும்? தார் ரோட்ல பஸ்ல ஆடி போகும். உங்க பேர் சொன்னா சரிண்ணா. தார் ரோட்ல பஸ்ல ஆடி போகும். தண்டவரத்தம் ரயில் போகும். ரயில் மட்டும் போகும். ஆகாதுல ஏரோப்ளேன் போகும். சரி கடல்ல கப்பல போகும். மாங்காய் மரத்துல மாங்காய் மலைக்கு, தேங்காய் மரத்துல தேங்காய் மலைக்கும்டா. அண்ணா உங்க பேர் சொன்னா மாங்காய் மரத்துல மாங்காய் மலைக்குது, எங்க பேர் சொன்னா மல்லிகை மலைக்குது. ஏய் தம்பி, நீ சீரியஸ் ஆகாத, டென்ஷன் ஆகாத. என் உண்மையை சொல்றேன். எங்க ஊர்ல வந்து பார், என் பேரை சொல்லிட்டா எங்க ஊர்ல பூனைக்குட்டியே மெய்யானு கத்தும். எங்க ஊர்ல ஐயோ அம்மானு கத்துது. எங்க ஊர்ல ஆட்டுக்குட்டியே புழக்க போடுமுடா. எங்க ஊர்ல ஆட்டுக்குட்டி சூது படுச்சுனா வண்டி வண்டியே சாணி போடுது. இதுக்கு டென்ஷன் ஆகுறாரு. எல்லா ஊர்லயும் புலகதாயா போடும். தம்பி உனக்கு தெரியாது. பெருமையை சொன்னா, என் பெருமையை சொன்னா எங்க ஊர்ல வந்து பாடுறா. தப்பி தவறி அதாவது வயசானவங்க செத்து போயிட்டா கூட, செத்து போயிட்டா அந்த பொணத்தையே, என் பேரை சொன்னா அந்த பொணத்தையே கொண்டு போய் சுடுகாட்டுல தான் புதைப்பாங்க. நாங்க என்ன தெரியுமா பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்துக்குவோம், நடு ஊர்ல வச்சு சுட்ட ஆளுக்கு பதில் தின்னு போடுவோம். ஆமா பொணத்திங்கிற எல்லா ஊர்லயும் சுடுகாட்டுல தான் போயிருவாங்க. என்ன கிடந்த முன்னாடி வந்து பேசுறேன். கிளம்புறியா? இல்ல சொல்லிட்டு கிளம்புறேன். சொல்லு பாக்கலாம். எங்க ஊர் பேரு 6 எழுத்துல வரும். 6 எழுத்து. என் பேரு 5 எழுத்துல. 5 எழுத்து. ஆனா ஒரு கண்டிஷன். எப்படின்னா முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லுவேன். சொல்லுவீங்க, நீ கண்டுபிடிச்சுக்கோ. எங்க ஊர் பேரு 6 எழுத்து. 6 எழுத்து. முதல் எழுத்து பூ. முதல் எழுத்து பூ. கடைசி எழுத்து டை. டை. முதல் எழுத்து பூ. கடைசி எழுத்து டை. முதல் எழுத்து பூ. கடைசி எழுத்து டை. முதல் பூ. டை. சொல்லுனா முதல் எழுத்து பூ. கடைசி எழுத்து டை. கடைசி எழுத்து பூ. முதல் எழுத்து டை. கடைசி எழுத்து பூ. இன்னும் டை. புண்ணே. தப்பா சொல்றேன். நான் இன்னும் போட்டா தப்பா வருதுண்ணா. என்ன போடுறேங்கிறேன். நடுவுல இன்னும் போட்டா தப்புன்னு வந்து 6 எழுத்து வரும். பூடை. புளியாங்கோட்டையா? புளியாங்கோட்டை 6 எழுத்து வருதா? அட புதுக்கோட்டைக்காரரு. புதுக்கோட்டை. அவன் சொல்றான் உனக்கு அறிவு இல்ல உனக்கு. அண்ணா நான் தான் படிக்கலன்னு சொன்னேன்ல. புதுக்கோட்டை. புதுக்கோட்டை அது எங்க ஊரு. அண்ணா ஊரு பேரு புதுக்கோட்டை. அங்க வந்து உங்களை பார்க்கணும்னா உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல. என்ன பேரு? என்னுடைய பேரு 5 எழுத்து சொன்னேன். முதல் எழுத்து சு. முதல் எழுத்து சு. கடைசி எழுத்து நீ. நீ. முதல் எழுத்து சு. கடைசி எழுத்து நீ. முதல் எழுத்து சு. கடைசி எழுத்து நீ. இன்னும் வாங்க வணக்கம். அவன் சொன்னீங்க நீ மொட்டைக்கறியா? பேர் வருதா? அப்படியெல்லாம் பேர் வைப்பாங்களா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். சரி நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். போனல் போகட்டும். நாட்டுக்கு நாடு மகாநாடு இன்னும் ஒடசகரியிலே வாழ்ந்து புகழ் பெற்ற ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அருந்ததி குலத்திலே பிறந்த அருந்ததி பகடைமார்கள். எப்படி
அருந்ததி பகடைமார்கள். ஆமா, 6லும் சாவு 100லும் சாவு. உண்மை. அருந்ததி என எதிர்த்தவனுக்கு கருவிலே சாவு. அப்படி என்று கர்ஜித்தவர் யாரு? கேட்டுங்க. ஆமா, 6லயும் சாவு 100லையும் சாவு. 100லயும் சாவு. ஆமா. அருந்ததி இனத்தை எதிர்த்தவனுக்கு கருவிலேயே சாவு. எல்லாம் ஜோரா கைத்தட்டுங்க. அப்படி என்று கர்ஜித்தவர் யாரு? யாரு? பாண்டிய நாட்டு பணிகரன், தென்னாட்டு சிங்கம், நட்டுக்கிழங்கான மகாதர மதுர சாமியுடைய திருவிழாவும் அதாவது மாரிமுடைய திருவிழாவையும் பெரும்பிழாவாக கொண்டாடி ஒரு நாடகமான அரங்கேற்றம். நாடகத்தை வைத்த நல்ல உள்ளங்களுக்கும் நாடகத்தை காண வந்த ரசிக பொதுமக்களுக்கும் நமது எளிமையோட பொன்னுசாமி வாத்தியார் கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம்.